அதனால நமக்கு இருக்கிறது ஒரு பொது வாக்கெடுப்பு. நம்மகிட்ட அதிகாரம் இல்லை, அதனால நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதிகாரம் வந்தவரும் அதை நோக்கித்தான் நகர்வு. அனைத்து உலகங்களும் பயணம் செய்து என் அன்பு சொந்தங்கள் எல்லாம் ஒன்றிணைத்து பன்னாட்டு சமூகத்தில் முறையிட்டு ஒரு பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம். எப்படி கிழக்கு தைமர் மேற்கு தைமர், அண்மையில் சேர்பியா கொசோவோ, அண்மையில் தெற்கு சூடான் பிரிந்தது போல பொது வாக்கெடுப்பு. ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறீர்களா அல்லது தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா? என் இன சொந்தங்கள்கிட்ட ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்றால் நாங்கள் வாய் மூடி மவனிக்கிறோம். இல்லை தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்றால் எங்களை பிரித்து தனித்தமிழ் ஈழ சோசலிச குடியரசாக அறிவி. இதான் எங்க நிலைப்பாடு, கோட்பாடு. அதை நோக்கிய பாய்ச்சலுக்கு தான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு தான் அரசியல் தீர்வு. இங்கிலாந்து அயர்லாந்து பிரிஞ்சது போல, நார்வே ஸ்வீடன்லாம் பிரிந்தது போல, அது ஒன்றை தவிர நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த கச்சத்தீவை கொடுத்த நிலத்தை திருப்பி எடுக்க முடியல. கூட நின்ன கட்சிகள் இன்னும் அதிகாரத்தில், இன்னும் வென்று நிற்கிறார்கள், இன்னும் களத்திலே நிற்கிறார்கள். ஆனால் மாணவ தமிழ் மக்கள் எல்லாத்தையும் மறந்து அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமை கொடுக்கிறார். இப்பதான் திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் எவ்வளவு பெரிய ஈனப்பய துரோகப்பய. இன்னைக்கு தானே திமுகவுக்கு தெரியும். இன்னைக்கு உன்னை கேவலப்படுத்திட்டு ராகுல் காந்தி ஐயா ஸ்டாலின் கூட ஒரே மேடையில் ஏறல, உன்னை அவமதித்தார் உங்களை. ஆனால் பதவி ஏற்புக்கு வந்து பக்கத்துல இருந்து பல்லிடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அந்த 5 சீட்டு அற்பச்சீட்டு திமுக காரன் போடலைன்னா மான ரொத்தோட இருந்தானா தோத்து போய் வெளியில் நின்று போட்டவனை வெள்ள வச்சு அங்க போய் அவன் நிக்கிறாப்ல. பதவி இருக்கும்போது தீய சக்தியெல்லாம் தூய சக்தியா மாறி வந்துட்டாப்ல. தீய சக்தியின் வாக்க வாங்கி எங்க ஊர்ல கீரை ஆகும் கீரை சாறு ஆகாதும்பாங்க. புரியுதா? கீரை சாப்பிடுவான், கீரை சாறு குடிக்க மாட்டேன். திமுக ஆகாது. திமுகவால ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்த எம்எல்ஏலாம் ஆகும். இந்த தோல்வியும் இந்த அவமானமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகழ்ந்ததில் எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. நீ செத்த பணத்தை தூக்கி சுமந்து உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்த, இல்லைன்னா அன்னைக்கே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புதைச்சிருப்பேன். கொடுமை. எப்பமா போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போதுதான் புரியும். அதனால என் அன்பு சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், மிகுந்த ஒரு வழியோடு நாம் நிற்கிற பிள்ளைகள். அவர் மாதிரி இல்லை, வழியோடு நிற்கிற வழியோடு அந்த வழி இல்லை. அவர் எந்த வழின்னு சொல்லவே இல்லை. கண்ணு முன்னாடி நம் மொழி சிதைந்து அழிந்து போச்சு, நம் இனம் அழிஞ்சு போச்சு. இந்த உரிமை நமக்கு இல்லை. நிலம் வளம் எல்லாம் திருடப்படும், எல்லாம் களவு போகுது. அதே மீத்தேன் எடுப்பாக மறுபடியும் ஸ்டெர்லைட் திறக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் வாய்ப்பு இருக்குது. அடியில் அகர்வால் நேரடியாக வாழ்த்து போடுறானே, என்ன பெரிய தம்மேனா சின்ன தம்மேனா, அவன் எதுக்கு வாழ்த்து போடுறான்? அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்றான். அவன் பக்கத்துல வாங்கி குடிக்கிற நாய் இங்க வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு ஒரு நாய். அவனுக்கு பிரச்சனை ஆமகரி தின்னா இல்லையான்னு டே உங்களையெல்லாம் டேய் நாய், உனக்கு தமிழில எங்க இருக்கு, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது. என் தலைவன் நின்ன திசை தெரியாது. நாய் ஆடு இப்பதான் இருக்கு. ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு உள்ள வந்திருந்தீன்னு வச்சுக்க, தப்பிச்சு போ.